உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு குரு, அசுர குருவும் தேவ குருவும் இணையக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலையை உண்டாக்கும், இதனால் என்ன பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். மீனராசி சொல்ல வேண்டியதில்லை, ஆல்ரெடி ஜென்மச்சனியினால் உங்களுக்கு பலவித விஷயங்களையும் சடனாக செய்ய முடியாமல் எடுக்கிற முயற்சிகள் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நீண்ட நாள் உங்களுடைய வேகம், உங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கிற நேரத்தில் பார்த்தா அது சம்மந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த நிலைமைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எப்போவுமே மீனராசி என்பவர்களை பொறுத்தவரையும் தன் உழைப்பால் உயரணும்னு நினைப்பீங்க, அதே நேரத்தில் நேர்மையாக செயல்படணும்னு நினைப்பீங்க, குடும்பத்துக்காக வாழணும், தன்னை சார்ந்தவங்க தன்னை நம்பினவங்களுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போல்டாக செயல்படணும்னு நினைப்பீங்க. அந்த லெவலுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எண்ணங்களை சார்ந்து நிற்கக்கூடியவங்க, அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க நீங்கள். அதுலேயும் என்னை பொறுத்தவரையிலையும் அன்பு, பாசம், காதல் இந்த மாதிரியான விஷயங்களில் டீப்பாக இறங்கிட்டிங்கன்னா அதை விட்டு மீண்டும் அவ்வளோ சாதாரணமாக வெளியில் வந்துட மாட்டேங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டு அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி நல்லதை செய்வீங்க. அப்படி பல விஷயங்களில் பல நல்ல எண்ணங்களோடு செயல்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்தே பலவித மன சஞ்சலங்களும், குடும்ப ரீதியில் ஏதோ ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலையும், என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பட் அது ரிசல்ட்டை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத நெருக்கடிகள் ஒரு பக்கம், அடுத்தது என்ன செய்யலான்னு புரியாத ஒரு நிலை ஒரு பக்கம், எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தீங்க, அந்த கொடுத்த ஐடியாவில் போனவங்க இன்றைக்கி வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் அதே விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகுதே, பிரேக் ஆகுதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. பட் இப்போ உங்களுக்கு இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம குருவால் உங்களுடைய மன அழுத்தம், பயம், இனம் புரியாத பயம், ஏதோ ஒன்று இழந்த மாதிரியான ஒரு தவிப்பு, அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, என்னை பொறுத்தவரையிலையும் கடின உழைப்பாளி நீங்கள், பட் அந்த உழைப்புக்கேற்ற மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கல. நீண்ட நாளாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக நேர்மையாக அந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் சடனாக வரவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே மேலே மேலேன்னு போயிட்டுருப்பாங்க. அப்போது இத்தனை நாட்களை இவ்வளோ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தவங்களுக்கு எந்த விதத்துலேயுமே ஒரு மனநிறைவு இல்லையே, மன சந்தோஷம் இல்லையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்போது நாம் சரியாக சில விஷயங்கள் செய்யலையா, இல்லை நம்ம நேரம் இப்படி இருக்கா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்மளை கார்னர் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் உங்களுடைய குழப்பம். கண்டிப்பாக ஒரு விதத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களை கார்னர் பண்ணுறதும் உண்மை தான். எந்த இடத்துலையும் உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடக்கூடாது, எந்த இடத்துலையும் நீங்கள் டாப் லெவலுக்கு போயிடக்கூடாது. உங்களுடைய திறமையாற்றலை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். பட் எங்கே விட்டால் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்கள ஓவர்டேக் பண்ணிடுவீங்களோட ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் பல நாட்களாக இருந்து உங்களை மற்றவங்களை கார்னர் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பட் அதை நீங்கள் வெளிப்படைய இன்னுமே இறங்கி அதற்குண்டான செயல்பாடுகள் செய்யலை. காரணம் என்னென்னா, அதுக்கு பதில் கொடுக்கறத காட்டிலும் நம்மளுடைய இலக்கில் நம்ம வெற்றி அடையிறது தான் புத்திசாலித்தனன்றது உங்களை பொறுத்தவரையிலும் எப்பவும் அதை நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த வெற்றியை நீங்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நிற்கிறீங்க. ஏன்னா இந்த ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா மே 14 ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்குது. அப்போ அந்த ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு பயிற்சி ஆகுது. அதுக்கு மேலே 5ஆம் இடத்திற்கு உச்ச குரு வரப்போகிறார். அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். அவ்வளோ உங்களுடைய லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஃபோக்கஸ் அது அப்போது நீங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்கன்றது 100% இந்த இடத்துல ஊர்ஜிதமாகுது. அப்போது இந்த இடத்துல
இந்த 18 நாட்கள் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போது மே 14 டு ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்கக்கிட்ட, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட, சக ஊழியர்கிட்ட தேவையில்லாத அவங்க சிலரை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறாங்களேன்னு 10 வார்த்தை அவங்க சொல்லும்போது ஒத்த வார்த்தை நீங்கள் விட்டாலும் அப்புறம் உங்களை அவங்க தேவையில்லாத பகடக்காயாக ஆக்கிடுவாங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகளை ஊதி பெருசாகக்கூடிய ஒரு நிலைமைகள் இந்த இடத்துல உருவாகும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும். கடந்த காலகட்டங்களில் அதுதான் நடந்திருக்கும். பேசாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, பேசும்போது என்ன ஆகும்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, உங்கள் மனசில் விளக்கக்கூடிய விஷயங்களை கேட்கலாமேன்னு தோணும். அது கேட்குறதுனால பிரச்சனை சால்வ் ஆகாது. அந்த பிரச்சனை என்ன ஆகணும், இன்னும் உங்கள் மனசை காயப்படுத்திடும். இன்னும் அங்கே இருந்து வரக்கூடிய பதில் உங்களை காயப்படுத்திடும். அப்போ என்ன ஆகணும், கணவன் மனைவிக்கிட்டேயோ மனைவி கணவன்கிட்டையோ என்ன செய்யணும்னா இந்த நேரத்தில் எதையும் பேச வேண்டாம். இந்த 18 நாள் அமைதியாக இருங்க. அதுக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ள ஒரு இயல்பு நிலை வந்துடும். நல்ல தெளிவாகிடுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பேசக்கூடிய பேச்சுக்கள் எது இருந்தாலும் பக்க பலமாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து பார்த்தா தேவையில்லாத பண தேவைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவினங்கள் அதிகமாக இருந்திருக்கும். பண தேவைகளும் இருக்கும். அதே நேரத்தில் பசங்களுக்கு உண்டான அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படக்கூடிய நிலைகள் இருந்திருக்கும். பட் இதனால் கேட்ட இடத்துல சரியான ரிசல்ட் வரல, அமௌண்ட் தேவைப்படுதே, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, ஒன்றும் புரியலையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் உங்களுக்கு கிளிக் ஆகிடும். பட் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, கணவன் மனைவிக்கு உண்டான தேவையில்லாத சில விமர்சனங்கள், உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள், ஆர்கியூமெண்ட்ஸை தூக்கி போட்டுருங்க. இப்போ எதுவுமே வேண்டாம். எது மனசில் இருந்தாலும் கிடக்கட்டும். அமைதியாக இருங்க. அதுக்கு பதில் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். அதே நேரத்தில் மற்றவங்களை நம்பி வாக்குறுதி கொடுக்குறது, நான் ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது பெரிய லெவலில் ப்ராஜெக்டில் இறங்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து அதில் அடி எடுத்து வைங்க. அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி மீனராசி என்பவர்கள் நம்பி ஏமாந்தவங்க அதிகம். அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை நம்பி இன்றைக்கி நீங்கள் இறங்கி சில விஷயங்களை செஞ்சது இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லி செஞ்சு அதில் பாதிக்கப்பட்டவங்களும் பலர். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கடந்த காலகட்டங்களில் நடந்ததை இதனுடைய விளைவுகள் அது மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளாகவே மாறி அது எங்கே வழக்கு வரைக்கும் போயிடுமோ, தேவையில்லாத வீண் பழிகளுக்கு நீங்கள் அவமானங்களுக்கு ஆளாயிடுவீங்களோட ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த கொஞ்சம் நாட்கள் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு வந்துடும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவங்க வண்டி வாகனங்கள் போகிறதோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு போகிறதுலையோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு கல்வி ரீதியில் இப்போ எடுத்த மார்க்குக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல நம்ம எந்த துறையில் நம்ம அவங்கள சேர்க்கலான்றதை நல்ல கவனம் செலுத்தி சேர்த்து அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக அவங்க அடுத்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. சிலர் பிள்ளைகள் நமக்கு எதிர்பார்த்த அந்த மார்க் வரலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சில பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக அவங்க படித்து ஒரு நல்ல ஒரு 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 எம்பிபிஎஸ் ரீதியிலையோ இல்லை ஒரு கலெக்டர் லெவலுக்கோ நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலுக்கு ஏதாவது ஒரு பண்ணலான்ற முயற்சிகளில் கிமி கேப்பில் அவங்களுக்கு 1/2 மார்க் 1 மார்க் மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். அதுக்கு ஒரு 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 நல்ல அவங்கக்கிட்ட திறமை இருந்தும் அவங்கள விட குறைந்த திறமை உடையவங்க பாஸ் ஆகி போயிட்டுருக்கிறாங்க. இவங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த வருத்தத்தை தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு அடுத்த காலகட்டங்கள் கிடைக்க போகுது. அதனால் இந்த 18 நாட்கள் வரைக்கும் எதையும் அவங்கக்கிட்ட ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் எதுவும் பெருசாக காட்டிக்க வேண்டாம். அமைதியாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கை கொடுப்பாங்க. பெரிய லெவலில் குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள் இருக்குன்றது நம்பி நீங்கள் இறங்கி செயல்படுங்க. மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவ் தொழில் ரீதியில் சரிவுகளை சந்திச்சிட்டோம், வேலை ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிட்டோம், பழக்க வழக்க சொந்த பந்தம் உற்றார் உறவினர் எல்லாம் நட்பு ரீதியிலையும் நமக்கு பிரச்சனைகள் உருவாயிடுச்சே அப்படின்ற மன வருத்தங்களே வேண்டாம். இது அப்படியே எல்லாமே மாறக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு அமைய போகுது. அதனால் கவலைப்படாதீங்க.
தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. உடல் ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் உடல் உபாதைகள் மருத்துவ ரீதியில் முயற்சிகள் எடுத்து அது எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கலையேன்ற வருத்தமும் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக கை கொடுக்க போகுது. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க. பட் இதுக்கு மேலே நிம்மதி, சந்தோஷம், வளர்ச்சி, முன்னேற்றம் நினச்சி இலக்க விட்டு போனவங்க உங்களை தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். பட் இந்த மே 14 டு ஜூன் 22 வரைக்கும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் போதும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவில் எடுத்திங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைவீங்க. ஏன்னா சர்வாஷ்ட வர்க்க பலர்களில் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி, 4க்கு கீழே 3, 2 ஒன்றா மாறிடுச்சுன்னா அதை நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறோம், உங்கள் திசா புத்திகள் கை கொடுக்கணும், வேறு லெவலில் கனெக்ட் ஆகிடும். அதனால் பார்த்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் மீன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.